சண்டே சர்ச்ல 3 குட்டி பசங்க மார்னிங் மாஸ் முடிஞ்சோடனே பிரேயர் பண்ண சர்ச் முன்னாடி போய் முழங்கால் இட்டு பிரேயர் பண்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு இளம் வயதுடைய ப்ரொஃபசர் அவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அவரும் ப்ரே பண்றாரு. அதுல ஒரு பையன் மட்டும் சத்தமா ப்ரே பண்றது இவர் காதுல விழுது. அந்த பையன் எங்க அப்பா நல்லா சம்பாதிக்கணும், அம்மா நிறைய சமைச்சு ருசியா தரணும், மாமா கிஃப்ட் வாங்கி தரணும்னு ப்ரே பண்றாரு. இதை கேட்ட அந்த ப்ரொஃபசர் மத்த 2 பசங்க என்ன ப்ரே பண்ணிருப்பாங்கன்னு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அவரை கூப்பிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பசங்களோ நல்லா படிக்கணும், நல்லா புத்தி கொடுங்க, டாய்ஸ், ட்ரெஸ், ஃபுட்ஸ், ஸ்நாக்ஸ்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க. அதை கேட்டு ஒரு புன்முறுவலோட பெஞ்ச்ல உட்கார்ந்து சிந்திக்கிறாரு. அவங்க பெற்றோரை நினைச்சு வருத்தமும் படுறாரு. கடவுள் கிட்ட கேட்டா மட்டும் போதுன்னு சொல்லி தந்திருப்பாங்களோ, ஏன் இந்த பசங்க யாருமே எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி கடவுளேன்னு சொல்லல அப்படிங்கிற எண்ணத்தோடயே அந்த சர்ச்ல இருந்து வெளியே கிளம்புறாரு. நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட எத்தனையோ விஷயத்துக்கு நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு. நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி தருவோம். சிந்தியுங்கள். பிரைஸ் தி லார்ட்.